எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். செம ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மேடம், சுடர் வந்து ஒரு படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ உச்சஸ்தானத்துல இருக்கா. நீங்க மேல போறேன்னு சொல்லிட்டு கீழ கீழ வந்து இப்படி கீழ விழுந்து கிடக்குறீங்களே, நீங்க சரியான வேஸ்ட் மேடம்ங்கிற மாரி செல்வி வந்து செமையா வந்து மனோகரிய வந்து கலாய்க்கிறாங்க. நீயே என்ன பார்த்தா வந்து வேஸ்ட்டுன்னு சொல்றியான்னு சொல்லி கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மனோகரி, என்ன மட்டும் ஈஸியா வந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கைக்கு வாட்டமா இருக்கறனால, சுடர உங்களால அடிக்க முடியுமா? இல்ல வீட்ட விட்டு தான் உங்களால தொரத்த முடியுமா? எதுவா இருந்தாலும் உங்க பருப்பு என்கிட்ட மட்டும் தான் வேகுது. அந்த பக்கம் செம டம்மி பீஸா தான் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்வி. உனக்கு வாய் வர வர ஓவரா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாரி சொல்றப்ப, சுடரும் வந்து அஞ்சலி பாப்பாவும் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து பேசுறாங்க. "என்ன ஆச்சு சுடர்? ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்க? அப்பா ரூம்குள்ள வந்து போய் தானே ஆவணும். என்னைக்காவது ஒரு நாளு. இப்பயே வந்து கிளம்ப வேண்டியதானே? ஏய் எனக்காக பாட்டிக்கிட்ட வந்து பேசுறியா? நான் வேணா இந்த ரூம்லயே வந்து நிம்மதியா சந்தோஷமா வந்து இருந்துக்கிறேனே" அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. பாட்டி ஒரு விஷயத்த வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் அப்பாவே வந்து அதுக்கு கீழ தான் வந்து ஒபே பண்ணியே ஆவணும். ஏன்னா பாட்டி தான் இங்க மாசு. உனக்கே நல்லா தெரியும்ல. நீ போய் தான் ஆவணும்னு சொன்னோனே, அப்படியே பைய எடுத்துட்டு குடுகுடுன்னு போறாங்க. பைய தூக்கி வந்து பெட்ல வந்து டப்புன்னு போடுறாங்க. சுடர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எழிலு உடனே வந்து, "ஓ! இவ்வளோ பெரிய கபோர்டு இருக்கா? ஓகே, ஓகேன்னு" சொல்லி கபோர்ட வந்து தொறக்குறாங்க. "எதுக்கு? கபோர்ட வந்து தொறக்குற? உனக்கும் இந்த ரூமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு நம்ப எழில் வந்து கேட்குறாங்க. "என்னது என்ன சம்மந்தம் இருக்கா? நீங்க என்ன பழையபடி கேர் டேக்கர்ன்னு நெனச்சீங்களா? நான் இந்த வீட்டுக்கே வந்து கேர் டேக்கரா மாறிட்டேன். நான் இப்ப இந்த வீட்டோட மருமக. இந்த ரூம்குள்ள தங்கியிருக்கேன் உங்க மனைவியா. இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் வந்து சரி பாதி எனக்கும் பங்கு இருக்கு. உங்க துணியெல்லாம் வந்து சூப்பரா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்ப பாருங்களேன்னு" சொல்லி அது எல்லாத்தையும் தூக்கி பெட்ல வந்து வீசுறாங்க அந்த இடத்துல. "கபோர்ட ஷேர் பண்ணிக்க வேணாமா? உங்க துணியெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நான் தான் என் துணிய வந்து இங்க வைக்க போறேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து அவங்க துணிய வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப, சுடர் முன்னாடி வந்து மாசா வந்து நிக்கிறாங்க. எழிலு, "வர வர ஓவரா சேட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சார் இங்க சேட்ட பண்ணிட்டேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து, "ஏய் ஏன் துணிய தூக்கி போடுற? இந்த ரூம் உங்களுக்கும் பாதி, எனக்கும் பாதி. அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் திங்ஸ் எல்லாம் எங்க வைப்பேன்? பையில வந்து அப்படியே லக்கேஜ் எல்லாம் கீழ வைக்க சொல்றீங்களா? நான் என்ன இந்த வீட்டோட கெஸ்ட்டா? இந்த வீட்டோட மருமக. புரியலையா சார்? நான் இந்த வீட்டோட மருமகங்கிற மாரி செமையா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல சுடரு. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மரியாதையா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழ வந்து வச்சுரு. சரியா? என் கபோர்டுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸும் நான் இதுல தான் வைப்பேன். இப்ப என்னங்கிறீங்க? ஒரு வேள உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீ வந்து வைக்காம இருப்பியா? இல்ல. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆவணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்லங்கிற மாரி சுடர் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய்! துணிய மட்டும் வைக்கிறன்னா வை. வேற எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க. நான் யூஸ் பண்ற எல்லா திங்ஸும் நான் இதுல தான் வைப்பேன். சென்ட் எல்லாம் வச்சா என்ன தப்பா இருக்கு? நான் மேக்கப்லாம் வந்து போட்டேன்னா, அதோட திங்ஸும் நான் இங்க தான் வைப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா, இதுல கொஞ்சம் துணிய வந்து நீங்க குறைச்சு வச்சுக்கங்க. நான் என் துணியெல்லாம் இங்க தான் வைப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப இந்துமதியாவே, "ஐயய்யோ! என்னடா இது? இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே! இந்த வீட்ல அடுத்தடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையேங்கிற" மாரி இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தா, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "சார், என்ன சார் உங்களுக்கு விஷயம்? 2 பேரும் வந்து இந்த கபோர்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற" மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து கேஷுவலா வந்து உட்காந்து தூங்க ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து கீழ எங்கேயோ வந்து போறாங்க. இந்துமதி ஆவி மட்டும் வராங்க. எழில் என்னமோ டைம் டேபிள் எழுதிட்டு இருக்காரேன்னு பார்த்தா, 4 மணிக்கு நான் யோகா செய்வேன். 4:30க்கு நான் பாக்ஸிங் செய்வேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. "இந்தா சுடர், இதுல கையெழுத்து போடணும். இங்க வான்னு" சொன்னோனே, ஐய்யய்யோ! நம்ம எழில் முன்னாடி நிக்கிறத பார்த்தா, இவ வந்து நம்மள பார்த்துருவாளே! பால்கனியில போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான்னு சொல்லி, பால்கனியில வந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப இந்துமதி ஆவி அப்பன்னு பார்த்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, "என்ன சார் பெரிய டைம் டேபிளா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த நேரப்படி எனக்கு டான் டான் எல்லாமே வந்து நடக்கணும். இந்த ரூம்ல தான் நான் எக்சர்சைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல உன்னால எனக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸே ஆகக்கூடாது. சார் பாத்ரூமுக்கு கூட டைமிங் வந்து போட்டிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா உங்களுக்குன்னு?" சொல்லி செமையா வந்து காமெடி பண்றாங்க அந்த இடத்துல சுடரு. "ஏய்! இந்த ரூம்ல இருக்கிறப்ப நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்." "சார் என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்ல, நான் ஒண்ணும் இந்த வீட்டோட கேர் டேக்கர் கிடையாது. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறத நான் ஃபாலோ பண்றதுக்கு. நான் இந்த வீட்டோட மருமக. அப்படி இருக்கும்போது, நான் எந்த விதமான ரூல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது பேசிக்கா. புரியுதா உங்களுக்கு? அதுவும் 4 மணிலேருந்து வந்து நான் வந்து இவங்க யோகா பண்றதுனால, நான் என்ன பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேசுறாங்க. பேப்பர்லாம் வந்து கிழிச்சு தூக்கி எறியுறாங்க அந்த இடத்துல. "ஏய்!
உன்கிட்ட ஒப்புதலுக்காக வந்து கையெழுத்து வந்து கேட்டா நீ என்ன ஓவரா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இதில் கையெழுத்து போடுவோன்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்க. உண்மையிலே இந்துமதி உங்க கூட நிம்மதியாக சந்தோஷமா இருந்தாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கே. ஏய் இந்துமதி எதுக்கு நீ இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம எழிலு நான் அப்படி தான் இழுப்பேன். நீங்கள் இப்படி தான் வந்து குணம் படைச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது 10-12 வருஷமா உங்ககிட்ட வந்து இருந்திருக்காங்கன்னா, உங்கள் குணத்தை வந்து மாற்றிருக்கணும். எதுவுமே மாற்றாமல் இது மாதிரி அவங்க செஞ்சது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார். இதெல்லாம் ரொம்பவே தப்பு பார்த்துக்கங்கன்னு சொல்லி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர். இவ கேட்கறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் எழிலுக்கு இப்படியெல்லாம் கேட்டால் சுத்தமாக பிடிக்காதேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி ஆவியால் இதெல்லாம் வந்து தாங்கவே முடியல. இதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க மாட்டுக்கும் கீழே வந்து இறங்கிடுறாங்க மாயாஜாலம் மூலியமா. என்னடா அது இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தீபா வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாள் கழித்து தீபா வந்து வராங்க. இந்துமதி ஆவியை வந்து கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தீபா வந்து என்ன பேய் மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, தீபா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு போட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் சுடரை வந்து அவள் உடம்புக்குள்ளே பூந்து அப்படியே உட்கார வச்சு தாலி வாங்க வச்சுட்டீங்க. அது எல்லாத்தையும் தூக்கி சுடர் மேலே பழிய போட்டீங்க. நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சீங்க. ஆனால் எழிலுக்கு புரிய வச்சிங்களா? இல்லை. சுடர் வந்து அந்த வீட்டில் வந்து குட்டிக்காரனெல்லாம் அடித்து நான் இந்த விஷயமே தப்பு பண்ணலங்கிறத காசியம்மா மூலியமா நிரூபித்து அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வீட்டில் தங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எதுவுமே உதவி பண்ணாமல் நீங்களா வந்து விட்டுட்டீங்க. உங்கள் தங்கச்சியை போய் எப்படி மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து கோத்து விட்டீங்க? சுடர் கேட்டதெல்லாம் கரெக்டு தான். உண்மையிலேயே வந்து நீங்கள் நிம்மதியாக தான் இருந்தீங்களா? ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கூட என்கிட்ட மதிப்பு மரியாதைலாம் இல்லையா? ஆமா, இல்ல தான். இப்ப என்னங்கிற? நீ இத்தன நாளா வந்து உனக்கு காரியம் நடக்கணும்னா, நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா உனக்கு காரியம் நடந்துருச்சுன்னா, தூக்கி குப்பையில போட்டுருவ. அதே மாரி தானே சுடர வந்து கஷ்டப்படுத்த போற. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஏதாவது சின்னதா வந்து ஐடியா பண்ணியிருக்கணும். ஆனா நீ எதுவுமே பண்ணவே இல்லையேன்னு சொல்லி இந்துமதிய வந்து தீபா வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா? தெரிஞ்சு தானே பேசிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்தா பயப்படலாம். டெய்லி நீ என் கூட தானே இருக்க. கேஷுவலா ஆயிடுச்சு எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தீபா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. தீபா உனக்காக இல்லைன்னா கூட எழில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பாப்புல. எதை புரிஞ்சுக்கணும்? 4 மணிக்கு எந்திச்சு யோகா பண்ணுறதெல்லாம் சுடரால் பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 மணிலேருந்து மேடம் எப்படி மேடம் வந்து எழில வந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து சிங்சாங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. இதில் வேற பாத்ரூமுக்கு வேற இந்த டைமிங்கா அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டிகிட்டு இருக்கிறப்ப கூடிய சீக்கிரம் வந்து எழில் வந்து சுடரை வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாம் மாறுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 4 மணிக்கு அலாரம் வந்து அடிக்குது. இவர் வந்து எக்ஸசைஸு யோகா எல்லாம் செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னது நைட்டு ஃபுல்லா வந்து என்ன தூங்க விடலல்ல, இப்ப பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மாட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போறாங்க. ஏய் சுடர் இது என் டைம். நான் அலாட் பண்ணியிருக்கிற டைம். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர வரைக்கும் வெளியில வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டு பாடிக்கிட்டே வந்து அங்க வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. என்னடி எனக்கு டைம் ஆகுதுங்கிற, நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க. சார் எனக்கு பாட்டு பாடுனா தான் குளிச்ச மாரியே இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல காமெடி பண்றாங்க நம்ம